வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மர்ம கதைகள். நம்மள பல பேர் நினைப்போம், ஆபத்து எப்பவுமே இருட்டுல பேய் பிசாசு ரூபத்துல தான் வரும்னு. ஆனா சில சமயம் ஆபத்து நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப அன்பா நம்மள காப்பாத்துற வேஷத்துல வரும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சென்னையில இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவம். தனியா மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு தனக்கு உதவி செய்ய வந்தவங்கள நம்பி போனப்போ என்னாச்சு? அந்த கடைசி நிமிஷத்துல நடந்த அந்த திடுக்கிடும் திருப்பம் என்ன? வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மர்ம கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. என் பேரு தாரணி. நான் சென்னையில ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற ஒரு பெரிய 24 மணி நேர சூப்பர் மார்க்கெட்ல நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நைட் ஷிஃப்ட்னா ஒன்னும் அவ்வளோ மோசமான வேலை இல்ல. ஆனா போக போக ஒரு மாதிரி காலத்துல நாம மட்டும் தனியா மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே ஷெல்ஃப், அதே லைட் வெளிச்சம், அதே அமைதி, ராத்திரியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் பொதுவா எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன்ல தான் இருப்பேன். அங்கதான் ஸ்டாக் எடுத்து அடுக்கி வைப்பேன். மத்த இடத்த விட இங்க அமைதி ஜாஸ்தி. ஏன்னா ராத்திரி 2 மணிக்கு யாரும் ஃபோன் சார்ஜரோ ப்ளூடூத் ஸ்பீக்கரோ வாங்க கியூல நிக்க போறதில்ல. வர்ற கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் தூக்க வராம சுத்துறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா லாங் டிரைவ் போறப்போ ஸ்நாக்ஸ் வாங்க வர்றவங்களா இருப்பாங்க. அப்படித்தான் அன்னைக்கு ராத்திரி அவரை கவனிச்சேன். ஆரம்பத்துல நான் அவரை பெருசா கண்டுக்கல. சும்மா டைம் பாஸ் பண்ண வந்திருப்பாரு, இல்ல யாருக்காகவாவது வெயிட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு புரிஞ்சுது, அவரு ஷாப்பிங் பண்ண வரலன்னு. ஏன், ஷாப்பிங் பண்ற மாதிரி நடிக்க கூட அவர் முயற்சி பண்ணல. நான் எப்பெல்லாம் தலைய நிமித்தி பாக்குறேனோ அப்பெல்லாம் அவர் என் கண்ணுல படுற மாதிரியே நின்னாரு. அடுத்தடுத்த வரிசையில நின்னுகிட்டே இருந்தாரு. அதுவும் அந்த கிளியரன்ஸ் சேல் நடக்கிற இடத்துல ரொம்ப நேரமா அசையாம நின்னாரு. அவர் எந்த பொருளையும் பார்க்கல. அவர் பார்த்துட்டு இருந்தது என்னைய மட்டும்தான். என் மனசுக்குள்ள, ச்சே, நான் தான் ஓவரா கற்பனை பண்ணிக்கிறேனோ, இவ்ளோ பெரிய கடை, அவர் சும்மா சுத்தி பார்க்கறாரு போல, நீ என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா அவர் நகர்ற விதம் எனக்கு சரியா படல. நான் எங்க போனாலும் என்ன கண்காணிக்கிற தூரத்திலேயே வந்து நின்னாரு. எதையும் கையில எடுக்கல, எதையும் வாங்கல. என் வயித்துக்குள்ள ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வு அலறுச்சு. சரி, வந்து என் ஃபோன் நம்பர் தான் கேட்க போறாரோன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் என்கிட்ட வரவே இல்ல. நான் அவரை பார்க்கணும்னு அவர் விரும்புற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு சுத்தமா புரியல. சரி, செக்யூரிட்டிக்கு தகவல் சொல்லலாம்னு என் இடுப்புல இருந்த வாக்கி டாக்கி எடுத்தேன். ஆனா அதோட பேட்டரி தீந்து போச்சு போல. அது வேலை செய்யல. வேற வழி இல்லாம மேனேஜரை தேடி போலாம்னு நான் நகர ஆரம்பிச்சப்போ திடீர்னு யாரோ என் கையை இறுக்கமா பிடிச்சாங்க. நான் பயத்துல அலறவே போயிட்டேன். ஆனா நான் கத்துறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட குரல் ரொம்ப சத்தமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேட்டுச்சு. ஹேய், இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு அந்த பொண்ணு கத்துனா. நான் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தேன். என் வாழ்க்கையில அவளை நான் பார்த்ததே இல்ல. ஆனா அவ என்னவோ என் சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரி என் கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தா. நான் சுதாரிச்சு பேசுறதுக்கு முன்னாடி அவ என் காது கிட்ட குனிஞ்சு குரலை மாத்தி ரொம்ப சீரியஸா, பயப்படாத, அந்த ஆளு ரொம்ப நேரமா உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், என் கூட வா அப்படின்னு கிசுகிசுத்தா. என் வயித்துக்குள்ள இருந்து ஒரு பயம் அப்படியே மேலே ஏறிச்சு. நான் லேசா தலைய திருப்பி பார்த்தேன். அந்த ஆள் அங்கேயே தான் இருந்துட்டு இருந்தான். இப்போ ஷாப்பிங் பண்ற மாதிரி கூட நடிக்கல. நேரா என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். எனக்கு உடம்பெல்லாம் சில்லிட்டு போச்சு. அந்த பொண்ணு என் கையை இழுத்தப்போ நான் மறுப்பு சொல்லாம அவ கூட போனேன். அவ பேசின விதம், அந்த ஆளு என்ன குறி வைக்கிறான்னு அவ கண்டுபிடிச்ச விதம், எனக்காகவே தானும் ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்த வந்திருக்காளேன்னு எனக்கு அவ மேல ஒரு மரியாதை வந்துச்சு. அவ என்ன கூட்டிட்டு போகும்போது ஏதோ நாங்க 2 பேரும் பழைய ஜோக் சொல்லி சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்தோம். ஆனா என் சிந்தனை முழுக்க அந்த ஆள் மேலதான் இருந்துச்சு. நிஜமாலவே அவ என்ன வீடியோ எடுத்தானா? எவ்ளோ பெரிய வக்ரம் பிடிச்சவனா இருப்பான்? அவ எங்கள பின்தொடர்ந்து வர்றானான்னு பார்க்க எனக்கு தைரியம் இல்ல. அந்த பொண்ணு வேகமா என்ன கூட்டத்துல இருந்து தள்ளி இழுத்துட்டு போனா. நாங்க எங்க போறோம்னு கூட கவனிக்கல. அந்த இடத்த விட்டு நகர்ந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா போக போக எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எவ்ளோ நேரம்தான் இவ நடிக்க போறா? ஒரு கட்டத்துல எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சுது. மெதுவா திரும்பி பார்த்தேன். நல்ல வேலை, அந்த ஆளி எங்களை ஃபாலோ பண்ணல. நான் நிம்மதியா மூச்சு விட்டுட்டு, மேடம், ரொம்ப தேங்க்ஸ், நாம இப்போ சேஃப் தான், வாங்க என் மேனேஜரை போய் பார்க்கலாம்னு சொன்னேன். ஆனா அவ நிக்கல. என் கையை இன்னும் இறுக்கமா இழுத்தா. இல்ல, அவ இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான், வா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம்னு சொன்னா. எனக்கு இப்போதான் பொறி தட்டுச்சு. இவ்ளோ பெரிய கடையில சுத்தி இவ்ளோ ஸ்டாஃப் இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட போறான்? முதல்ல பயமா இருந்தது நியாயம். ஆனா இப்போ நான் தனியா இல்லையே, அப்புறம் ஏன் இவன் என்ன கூட்டிட்டு ஓடுறா? மேடம், நான் சீரியஸா சொல்றேன், கைய விடுங்க,
சொல்லிட்டு நான் ஒரே இடத்துல நின்னேன். என் கைய முறுக்கி அவ பிடியில இருந்து விடுவிக்க முயற்சி பண்ணேன். அவ என்ன திரும்பி பார்த்து சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்புல அன்பு இல்ல, ஒரு விதமான குரூரம் தெரிஞ்சுது. வா, இன்னும் கொஞ்சம் தூரம்தான் சொல்லி என்ன தரன்னு இழுக்க ஆரம்பிச்சா. நான் அப்போதான் சுத்தி முத்தி பார்த்தேன். நாங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிற எல்லா இடத்தையும் தாண்டி வந்துட்டோம். பில்லிங் கவுண்டர், செல்ஃப் செக் அவுட் எல்லாத்தையும் தாண்டி கடையோட ஒதுக்குப்புறமா இருக்கிற குடவுன் பகுதிக்கு வந்துட்டோம். அங்க வெளிச்சம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இருக்கிறது சரக்கு லோடு ஏத்துற எக்ஸிட் மட்டும்தான். அங்க சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அப்போதான் எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. இவ என்ன காப்பாத்தல, இவன் நேரா என்ன அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத வாசலுக்கு கூட்டிட்டு போறா. கடத்தல். நான் யோசிக்கவே இல்ல. காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு முழு பலத்தையும் கொடுத்து என் கையை உதர்னேன். அவளோட பிடி லேசா தளர்ந்ததும் நான் அவகிட்ட இருந்து விடுவிச்சுக்கிட்டு கடையோட முன்பக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். நான் ஓடும்போது அவ எனக்கு பின்னாடி ஏடோ கத்துனா. நில்லு, திரும்பி வான்னு கத்துனவ அடுத்ததா என் பேரை சொல்லி கத்துனா. தாரணி, நில்லு தாரணி. நான் அவகிட்ட என் பேரை சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி அவளுக்கு என் பேர் தெரியும்? நான் மூச்சு வாங்க ஓடிப்போய் எதிர்க்க வந்த என்னோட சக ஊழியர் ஒருத்தரை பார்த்ததும் நின்னேன். நான் கத்துனதை கேட்டு அவரும் பதறி போய் ஓடி வந்தாரு. உடனே செக்யூரிட்டிக்கு தகவல் சொன்னோம். ஆனா நாங்க போய் தேடினப்போ அந்த பொண்ணையும் காணோம், அந்த ஆளையும் காணோம். போலீஸ் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க. நான் நினைச்சது சரிதான். அந்த பொண்ணும் அந்த ஆளும் கடைக்குள்ள நுழையும் போதே ஒன்னா ஜோடியா தான் உள்ள வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன கண்காணிச்சு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணிருக்கா. அந்த ஆளு என்ன கவனத்தை திசை திருப்பதா அங்க நின்னா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த ஆளோட மூஞ்சி தெளிவா பதிவாயிருக்கு. ஆனா அந்த பொண்ணு, அவ ரொம்ப உஷாரா கேமரால முகம் தெரியாத மாதிரி எப்பவுமே முகத்தை திருப்பியே வச்சிருந்தா. எனக்கு தெரிஞ்சு அவதான் இந்த மொத்த திட்டத்துக்கும் மூளை. அவ முகம் கேமரால சிக்காதது எனக்கு செம கோவத்தை வரவச்சுது. போலீஸ் இத ஒரு கடத்தல் முயற்சி வழக்கா பதிவு பண்ணிருக்காங்க. அந்த ஆளை சீக்கிரம் பிடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் தூக்கம் வராம தவிக்கிற விஷயம் என்னன்னா, அவளுக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சது? அவங்க யாரோ ஒருத்தரை தூக்கணும்னு வரல, என்ன குறி வச்சுதான் வந்திருக்காங்க. நினைக்கும் போதே கொலையெல்லாம் நடுங்குது. கேக்கும் போதே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வருதில்ல. யார நம்புறதுன்னே தெரியல. உதவி செய்யற மாதிரி வந்து கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்கள நினைச்சாதான் பயமா இருக்கு. குறிப்பா அந்த பொண்ணு எப்படி தாரணி பேரை சரியா சொன்னா? ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாயிருப்பாளோ? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நைட் ஷிஃப்ட் போறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல மர்மமான திகில் சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம மர்ம கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு பயங்கரமான சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உஷாராயிருங்க. நன்றி, வணக்கம்.